முருகா. குருவாய் திருவாய் வருவாய் அருள்வாய் முருகா. முருகன் திருவருளால் கதிர்வேல் ஜோதிடம் சார்பாக தமிழ் புத்தாண்டு பலன் சொல்லி வருகிறோம். இன்றைக்கு மேசராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன் சொல்லப்படுகிறது. அன்பான நேயர்களே, 14/4/2025 அன்று குரோதி வருடம் முடிஞ்சு வசு வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டில் மேசராசிக்கு எந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் வருகிறது என்பதை பார்ப்போம். மேசராசி என்பது அஸ்வதி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் அடங்கிய 9 நட்சத்திர பாதம் அடங்கிய ராசியாகும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அன்பான மேசராசி அன்பர்களே, இந்த வசு வருடம் உங்களுக்கு பொன்கொழிக்கும் ஆண்டாக, பெரும் சிறப்பை தரும் ஆண்டாக வரப்போகிறது. ஏனென்றால் இந்த வருடம் உங்களுக்கு 3 மாபெரும் கிரக பயிற்சிகள் நடைபெறுகிறது. 3மே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைகிறது. திருக்கணிதப்படி இன்றைக்கு உங்களுக்கு 7.5 சனி வருகிறது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் சனி பயிற்சி நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செயல்படுகிறோம். பஞ்சாங்கப்படி முன்மாதிரியாக கொண்டு நாங்கள் பலன் சொல்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போதைக்கு சனி பயிற்சி இல்லை. வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் சனி பயிற்சி. அன்று முதல் தான் உங்களுக்கு 7ஆம் நாட்டு சனி வருகிறது. இப்போதைக்கு மேசராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முருகனர்களால் இப்போதைக்கு உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து சர்வ நன்மைகளையும் தந்து கொண்டிருக்கிறார். வரும் ஓராண்டு காலம் இதுவரைக்கும் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நமக்கு எந்த நன்மையும் நடைபெறவில்லையே என்று இயங்கும் மேசராசி அன்பர்களே, சனி 2026 பயிற்சி ஆகுவதற்குள் உங்களுக்கு எல்லா நலன்களையும் தந்துவிட்டு தான் செல்வார். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு 7.5 சனி தொடங்குகிறது. நீங்கள் இப்போதைக்கு கவலைப்படவே வேண்டாம். ஓராண்டுகள் உங்களுக்கு எல்லா வளமும் நடைபெற போகிறது. பயப்பட வேண்டாம். இந்த வசு வருடத்தில் முதலாக ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. அது உங்களுக்கு பெரும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரப்போகிறது. இதுவரைக்கு 6ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்து கொண்டு திடீர் விரயங்கள், திடீர் தன நஷ்டம், திடீர் செலவுகள் போன்ற கொடும் பலன்கள் செய்து கொண்ட ராகு பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதி உங்களுக்கு பின்னோக்கி சென்று லாபஸ்தானமாகிய கும்பத்தில் சனியோடு சேர்ந்து செயல்பட போகிறார். இது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தரும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகுவும் சேர்ந்திருப்பது மாபெரும் யோகத்தை தரும். எனவே இதுவரைக்கும் சனியால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்றால், இனி இந்த அவர் பயிற்சியாவதற்கு 1 வருஷத்துக்குள் உங்களுக்கு எல்லா நன்மையும் தரப்போகிறார். அதைவிட அற்புதம் என்னவென்றால், வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாக போகிறார். குரு இப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து கொண்டிருக்கிறார். மே 11ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு மறைவது அவ்வளோ சிறப்பு அல்ல. பாக்கியாதிபதி 3இல் மறைவது கொஞ்சம் மோசம்தான். இருந்தாலும் அவருடைய பார்வை 3 பார்வைகளும் உங்களுக்கு ராஜயோகத்தை தர இருக்கிறது. குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் அதிகம். அதனால் 3இல் மறைகிறார் என்று நீங்கள் மேசராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்க்கும் இடமெல்லாம் புனிதப்பட போகிறது. அத்தனை பார்வையும் மேசராசிக்கு நன்மையான பார்வைகளாக அமைகிறது. அவர் 5ஆம் பார்வையாக மேசராசிக்கு 7ஆம் வீட்டை துலாத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிணக்குகள், நண்பர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை போன்ற அனைத்தும் மாறி உங்களுக்கு நல்ல நட்பும், நல்ல அன்புடைய கணவன் மனைவிகளும், நல்ல அன்புடைய சுற்றத்தாரும் வரப்போகிறார்கள். குரு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் இளம் வயது மேசராசி அன்பர்களுக்கு இதுவரை திருமணம் நடைபெறவில்லை என்றால், இந்த 2026க்குள் உங்களுக்கு 2026 மார்ச்
6க்குள்ளாடி கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். ஏனென்றால் குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். அடுத்து அவர் 7ஆம் பார்வையாக மேசராசிக்கு 9ஆம் வீடாகிய தனுசு வீட்டை பார்வையிடுகிறார். அது உங்களுக்கு பாக்கிய வீடாகும். பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்வையிடுவது மாபெரும் யோகத்திலும் யோகம். எனவே இந்த விசுவாசு வருடம் உங்களுக்கு பொன் பொருள் செல்வம் சேர்க்கை சொத்து சேர்க்கை போன்ற சகல ஐஸ்வர்யம் உருவாகும் ஆண்டாக அமையப்போகிறது. குரு 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்ப்பது மாபெரும் யோகம். பாக்கியங்கள் எல்லாம் வந்து சேரும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் பாக்கியங்கள் வந்து சேரும். அடுத்து குரு 9ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கே லாபஸ்தானத்தில் தற்போது ராகுவும் சனியும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கு சனி பகவானால் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்று இயங்கும் மேசராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சிக்கு பிறகு மே 11க்கு பிறகு சனியை குருவின் பார்வையில் இருக்கப் போகிறார். குரு பார்வையில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு, சகல ஐஸ்வர்யத்தையும், வீடு வாகன யோகங்கள், பூமி யோகங்கள், கால்நடை யோகம், விவசாய பூமி யோகம், பல ஐஸ்வர்யங்களை தரப்போகிறார். சனியை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாகவே பிரபஞ்சத்திற்கு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்போது தான் சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அது பெரிய யோகம். இப்போது கும்பத்தில் இருக்கும் சனிக்கும் ராகுவுக்கும் மே 11க்கு பிறகு குரு பார்வை கிடைப்பது மேசராசிக்கு அற்புதத்திலே அற்புதம். எனவே இந்த விசுவாச வருடம் உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பாக வரப்போகிறது. மே 11க்கு மேல். அதற்கு முன்னாலே குரு ஒரு 3 மாதங்கள் அதிசாரமாக பயிற்சியாக போகிறார். அதுவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். இந்த என்னதான் இருந்தாலும் விசுவாசு வருடம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது. 11ஆம் இடத்தில் வரும் ராகு அந்நிய மொழி பேசுபவர்களால், அந்நியர்களால், நமக்கு சொந்தமில்லாத நண்பர்களால் அதிக லாபங்களையும் ஏற்றங்களும் தரப்போகிறார். எனவே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் ஐஸ்வர்யமும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கப் போகிறது. இப்போது உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட 6 மாதமாக கடகத்தில் நீசமாவதும் ஒரு வக்கரமாய் மிதுனத்தில் வருவதும் அப்படி ஒரு நிச்சயமற்ற தன்மையில் சென்று கொண்டிருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஒரு சிரமமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இல்லாத சூழ்நிலையில் மேசராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 24ஆம் தேதி, இன்று 14, இன்று 15, இனி 9 நாள்கள் இருக்குது. அது கடகத்தில் நீசமாகி 40 நாள்கள் நீச வீட்டை விட்டு சிம்மத்துக்கு சென்ற பிறகு உங்களுக்கு அபார தைரியம் வரும், அபார யோகம் வரும். இப்போது செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதால் சொத்து வாங்க விற்க மேசராசி அன்பர்களுக்கு உகந்த காலம். சொத்து சேர்க்கை நல்ல திசாபுத்தி நடப்பவர்களுக்கு இப்போது செவ்வாய் 3ஆம் இடத்தில் மிதுனத்தில் இருக்கும் காலத்தில் ரொம்ப அற்புதமான பலனை தருவார். அதன் பின்னர் கடகத்தில் 40 நாள்கள் நீசமாக இருக்கும்போது கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது நல்லது. அந்த நேரம் உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். பின்னர் சிம்மத்துக்கு சென்ற பிறகு செவ்வாய் உங்கள் ராசிநாதனால் அதிக பலன்களும் நன்மைகளும் கிடைக்கப் போகிறது. எனவே இந்த வசு வருடம் உங்களுக்கு சர்வ மங்களம் உண்டாகும் ஆண்டாக அமைகிறது. 7.5 சனி வந்துவிட்டது என்று பயப்படவே வேண்டாம். முருகனுளால் திருநள்ளாறு கோயிலிலே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சி விழா கொண்டாடப்படுகிறது. அது வரும் மார்ச் 6ஆம் தேதி 2026 தான் சனிப்பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகிறது. திருக்கணிதப்படி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அது அவ்வளவு சிறப்பாக இல்லை. முருகர்களால் என்னுடைய அனுபவத்தில் 100% பாக்கிய பஞ்சாங்கம்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒத்துப்போகிறது. எனவே மேசராசி அன்பர்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். இப்போது உங்களுக்கு 7.5 நாட்டு சனி தொடவே இல்லை. 1 வருடம் கழித்து தான் அது ஆரம்பமாகுது. 7.5 நாட்டு சனி தொடங்கிறதுக்கு முன் சனி 11ல் இருக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யத்தையும் இப்போது தரப்போகிறார். இப்போதைக்கு ஏற்கனவே உங்களுக்கு 11ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். மார்ச் 13ஆம் தேதி ராகு கூட சேர்ந்து
11ஆம் இடத்தில் 2 பேராக லாபத்து சஞ்சாரம் செய்வது பெரிய யோகம். அந்த 2 கிரகங்களையும் மே 11ஆம் தேதி குரு பார்வையிடுவது அது அதிபயங்கர யோகம். எனவே இந்த காலத்தை நல்ல பயனுள்ள காலமாக மாற்றி பயன்பட வாழ்த்துகிறேன். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் ராகு கேது பயிற்சிக்கு நீங்கள் அருகிலுள்ள நாகராஜா கோயிலுக்கு சென்று வழிபாடுவது ரொம்ப சிறப்பு. கேது பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சிம்மத்தில் வரப்போகிறார். அதனால் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் மாறும். 11ஆம் இடத்தில் ராகு வருவது ரொம்ப சிறப்பு. எனவே சர்ப்பசாந்தி செய்தால் இன்னும் அதிக பலன்கள் கிடைக்கும். சனீஸ்வரன் அதிக நன்மைகள் செய்ய அருகிலுள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. குருப்பெயர்ச்சி உங்களுக்கு 3ஆம் இடத்தில் மறைந்தால் குரு நன்மை செய்ய வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. குரு 3இல் மறைகிறார் என்று பயப்பட வேண்டாம். குரு நிற்கின்ற இடத்தை விடவும் பார்க்கின்ற இடத்துக்கு தான் பலன் கூடுதல். மிதனத்தில் நின்று கொண்டு அவர் சொந்த வீட்டையும் உங்களுக்கு 7ஆம் வீட்டையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் லாபம் கொளிக்கும். என்ன இருந்தாலும் இந்த விசுவாவசு வருடம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைகிறது. எல்லா வளங்களும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். முருகனருள்.